இன்றைக்கி என்னான்னு தெரில, எங்கள் ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து எனக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. நானுமே ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி ஓகே ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி பால் பாயசம் செஞ்சிடலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பால் பாயசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் அத்தைக்கும் வந்து பால் பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். சரி அவங்க 2 பேரும் தான் கேட்டாங்க, அத்தையும் கேட்டாங்க. சரி ஓகே பால் பாயசமே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பால் பாயசம் என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து சேமியா என்கிட்ட இல்லை. இப்போதைக்கு திடீர்னு சடனாக பிளான் பண்ணதுனால ஜவ்வரிசி மட்டும் இருந்தது. நான் ஜவ்வரிசி விட்டு செய்கிறேன். நீங்கள் சேமியா இருந்தால் சேமியாவும் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து வானலை நல்லா வறுத்துட்டு வாசனை லைட்டாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சுட தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும், அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நான் பாயசத்துக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டா நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபுல்லாக பால்லே செய்வாங்க. அது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எங்கள் அத்தைக்கு பிடிக்காது. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் பால் மட்டும் வச்சு செய்யுங்க. எனக்குமே பால் மட்டும் வச்சு செஞ்சால் தான் பிடிக்கும். சரி அவங்களும் சாப்பிடணுன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை வந்து நான் வந்து அரைச்சி தான் போடுவேன். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி பால் நல்லா குடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஜவ்வரிசியில் கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா சர்க்கரை போட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை கொட்டிக்குங்க. ஒரு 4-5 கொதி வந்தது ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு குடித்தா தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.